வணக்க நண்பர்களே. ஒரு முந்தைய காணொளியிலே இந்த தமிழ் கடவுள் முருகன் என்ற விவாதத்தை பற்றி எனது கருத்தை சொல்லியிருந்தேன். சுருக்கமாக அதில் நான் சொன்னது இதுதான். தமிழ் கடவுள், மலையாள கடவுள், வடக்கத்தி கடவுள் என்ற பிரிவினைகள் எல்லாமே அரசியல் சார்ந்தவை. ராமர் அரசியலுக்கும் முருகர் அரசியலுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை. அவை மத குறியீடுகளை அதிகார அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ளும் பண்பாட்டு அரசியல் என்ற வகைமைக்குள் வரும் பாசிச இயக்கம் மட்டும்தான். ஆன்மீகம், மதம், மெய்யியல் ஆகியவற்றுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தெய்வங்கள் நம் நினைப்பு கெட்டாத தொன்மையான பழங்காலத்தில், முதல் கற்காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் எப்படியோ மானுட உள்ளத்தில் உருவான அடிப்படை உருவகங்கள் காலப்போக்கில் தத்துவார்த்தமாக முதிர்ந்து உருவாகி வந்தவை. ஆகவே இன்றிருக்கு எல்லா தெய்வத்துக்கும் முன்னோடி வடிவங்களை நாம் குகை ஓவியங்களே பார்க்க முடியும். அவர்கள் எப்படி அதை வரைந்தார்கள், ஏன் வரைந்தார்கள், எப்படி அவர்களுக்கு தோன்றியதெல்லாம் நமக்கு தெரியாது. இவ்வாறு பல வடிவங்கள் இருக்கின்றன. உலகளாக ஒரு 2000 வடிவங்களை ஓரளவுக்கு தொகுத்திருக்கிறார்கள். இந்த தொல் வடிவங்களில் இருந்துதான் எல்லா பிற்கால தெய்வங்களும் தோன்றி இருக்கின்றன. யுரேஷியா முழுக்கவே ஏறத்தாழ ஒரே வடிவங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே எல்லா கடவுள்களுக்கும் தொடர்புகள் இருக்கிறது. கடவுள் என்ற தரிசனம் மனித மனத்தில் தோன்றி, ஒரு பிரபஞ்ச உண்மை மனித மனத்தில் தோன்றி அதற்கு ஒரு வடிவம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தரிசனம் வளரும் போது அதற்கு இணையான வடிவங்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டு அது வளர்ந்து வருகிறது. அப்படித்தான் சிவன், விஷ்ணு என்ற வடிவங்கள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கின்றன. கிறிஸ்து என்ற வடிவம் அப்படிதான் வளர்ந்து வந்திருக்கிறது. அதே போன்று ஒன்றுதான் முருகன் என்ற வடிவம். இதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே முருகன் என்று இன்று நாம் வழிபடும் மத அடிப்படை படிமத்திலே முருகன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், கந்தன் என்று பல வடிவங்கள் இருக்கின்றன. ஆகவே முருகனை நாங்கள் தான் வழிபடுவோம், எங்கள் தெய்வம் என்று சொல்வது எல்லாமே அசட்டுத்தனமான, ஆனால் நச்சு நிறைந்த பாசிச அரசியல் மட்டும்தான். ஆன்மீகமாக மனிதனின் தொல் நினைவிலிருந்து தோன்றி ஒரு மெய்யியல் தரிசனமாக ஆகி இணையான தரிசனங்களை தன்னுடன் ஈர்த்து வளர்ந்து வந்து நம்மிடம் நின்று கொண்டிருக்கும் ஒரு பிரபஞ்ச தரிசனம்தான் முருகன். மதம் சார்ந்த ஒரு பக்தனின் பார்வையிலே அந்த முருகக் கடவுளே தன்னை பல்வேறு மக்கள் திரளுக்கு பல்வேறு வகையில் வெளிப்படுத்தி அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்டுகொண்டு தங்களை இணைத்துக் கொண்டு முருகன் என்ற இந்த வடிவம் உருவாகி வந்தது. இது முருகனின் இச்சை. இந்த 2 பார்வையில் எதை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அந்த முன்னே காணொலியிலே சொன்னதின் சுருக்கம். அதை ஒட்டி என்னிடம் இன்னொரு கேள்வி எழுந்து வந்தது. இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட உரையாடல் வந்த விஷயங்களை தான் விரிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த விஷயம் என்பது நம்முடைய தெய்வங்கள், அதாவது ஒரு பண்பாட்டுக்குரிய தெய்வங்கள் வேறு பண்பாட்டுக்குரியவை ஆகக்கூடாது. நமது பண்பாட்டை சாராத தெய்வங்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய தெய்வங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து வந்த தெய்வங்களை புறக்கணிக்க வேண்டும், வழிபடக்கூடாது என்றெல்லாம் இன்று சொல்லப்படுகிறதே. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு அந்த நண்பர் சொன்ன விஷயம்தான், நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே பிற தெய்வங்களால், வெளியிலிருந்து வரக்கூடிய தெய்வங்களால் கரப்ட் ஆகின்றன, அதாவது திரிக்கப்படுகின்றன. அது ஒரு பண்பாட்டு அழிப்பு. அதற்கு எதிராக நாம் எதையாவது செய்யணும், அதுக்கு எதிராக விழிப்புடன் இருக்கணும். இதை பற்றி என்னுடைய தரப்பு என்ன? ஒன்று, இந்த பண்பாட்டை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அக்கறை எனக்கு கிடையாது. அது மாதிரி அசட்டுத்தனம் வேற எது கிடையாது. அதை சொல்லக்கூடியவன் எல்லாமே நீ எனக்கு ஓட்டு போடு, உன் வரிப்பணத்தை நான் கொள்ளையடிப்பேன், பதிலுக்கு உன்னுடைய பண்பாட்டை நான் காப்பாற்றி கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் அயோக்கியம். யாராக இருந்தாலும் சரி, அது இந்து அடையாளமாக இருந்தாலும் சரி, வேற எந்த அடையாளமாக இருந்தாலும் சரி, தமிழ் அடையாளமாக இருந்தாலும் சரி, திராவிட அடையாளமாக இருந்தாலும் சரி, நீ ஓட்டு வாங்குறது என்னுடைய வரிப்பணத்தை செலவழிக்கிற உரிமைக்காக. ஆனா நீ என்ன சொல்ற, உன் பண்பாட்டை காட்டி கொடுப்பேன், உன் சாமியை காப்பாற்றி கொடுப்பேன், கோயிலை காட்டி கொடுப்பேன், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாத.
ஆன்மீகமான விஷயங்களை ஆன்மீக செல்வர்கள் பேசட்டுமே, எதற்கு அரசியலாளர்கள் பேசணும்? அதுதான் என்னுடைய தரப்பு. இதை நான் திரும்ப திரும்ப உறுதியா சொல்றேன். இதை சொல்லும் போது வரும் எதிர்வினைகளை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னுடைய தரப்பு ஒரு 5000 10,000 பேருக்குள் போகக்கூடிய ஒன்றுதான். எதிர்த்தரப்பு என்பது மிக ஒருங்கிணைக்கப்பட்ட கோடானு கோடி ரூபாய் செலவிட்டு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ராட்சச அமைப்பு. அவர்கள் தெரிந்த ஒரே அரசியல் என்பது தன்னை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எதிர்த்தரப்பு என்று முத்திரை குத்துவதுதான். ஆகவே இந்துத்துவ அரசியல் என்ன தமிழ் தேசியவாதி என்று சொல்லும், தமிழ் தேசியர்கள் இந்துத்துவவாதிகள் என்று சொல்லுவாங்க, இஸ்லாமிய தேசியர்கள் இந்துன்னு சொல்லுவாங்க, இந்துக்கள் இஸ்லாமியனுக்கு விலை போய்விட்டாள்னு சொல்லுவாங்க. இந்த அசட்டுத்தனங்களுக்கு அப்பால் அறிவார்ந்த ஒரு குரல் இந்த இடத்துல ஒலித்து கொண்டிருக்கு என்பதற்காக தான் சொல்கிறேன். இனி விஷயத்துக்கு வருகிறேன். உண்மையில நம்முடைய தெய்வங்களை நாம பாதுகாத்துக்கணுமா? அப்படி விரிவா பார்ப்போமே. தமிழகத்துல வட்டார அடிப்படையிலேயே தான் நாட்டுப்புற தெய்வங்கள் இருக்கின்றன அல்லவா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளவோ தெய்வங்கள் வட இந்தியாவிலே கிடையாது. உதாரணமாக ஏகவீரன் போன்ற ஒரு தெய்வம் மகாராஷ்டிராவில் இருக்கு, அது கீழே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் கேரளாவில் கிடையாது. கேரளாவில் இருக்கிற தெய்வம் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ வேட்டைக்கு ஒரு மகன் என்ற ஒரு தெய்வம் கேரளாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் கிடையாது. சுடல மாடன் கேரளாவில் கிடையாது. சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரவணப்பொத்திங்கிற தெய்வம் திருநெல்வேலிக்கு அப்புறம் கிடையாது. சரி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்க அதாவது தோவாளை அகஸ்தீஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐவர் ராசாக்கள் போன்ற தெய்வங்கள் கல்குள விளவங்கோடு பகுதியில் கிடையாது. சரி, விளவங்கோடு பகுதியில் பழங்குடிகள் வழிபடக்கூடிய குளிகன் போன்ற தெய்வங்களை பிறர் வழிபடுவது கிடையாது. இப்படிதான் தெய்வங்கள் இருக்கு. அப்போ அந்தந்த தெய்வங்களை அந்தந்த பஞ்சாயத்து வட்டத்துக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கணும், வெளியே கொண்டு போகக்கூடாது, வேற யாரும் வழிபட விடக்கூடாது. இதானே நீங்க சொல்ல வரீங்க? சொல்றதுக்கு கேவலமா இல்லையா? ஒரு தெய்வம் என்பது ஒரு ஐடியா, ஒரு கருத்து, ஒரு விஷன், ஒரு தர்சனம். அந்த தர்சனம் தன்னளவில் உலகம் முழுக்க போகக்கூடிய ஒரு விளைவு கொண்டிருக்கும். ஒருவன் தன்னுடைய தெய்வத்தை உலகம் முழுக்க கொண்டு கொடுக்க சொல்றான், இன்னொருத்தன் தன்னுடைய தெய்வம் எங்கும் போகக்கூடாதுன்னு சொல்றான். நான் உண்மையில் அந்த தெய்வத்தை ஆதரிக்கிறானா? இல்லை. அவன் என்ன செய்யறான்னா, உலகம் முழுக்க சென்று சேரக்கூடிய தெய்வங்கள் இருக்கு, பிரச்சாரம் பண்ணக்கூடிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்துக்கு சாதகமா இந்த தெய்வத்தை கட்டுக்குள்ள சிறைக்குள்ள விதை கொப்பரைக்குள்ள அடக்க நினைக்கிறான். முருகனை வேற யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவன் கிறிஸ்துவ பத்தி அப்படி சொல்லுவானா? இல்ல. கிறிஸ்துவ எல்லாருக்கும் உரியவர். முருகன் ஒரு வட்டாரத்துக்கு மட்டும்தான் உரிய, வெளியே போகக்கூடாது. இதுதானே அவன் சொல்ல வரான். அப்ப அவன் யாரு? அவன் எதுக்காக அதை சொல்றான்? அவனோட உள் நோக்கம் என்ன? அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்வான்னு தெரியல. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆவேசமா மேடையில கையை தட்டிக்கிட்டு சொன்னா உடனே ஆகா ஓஹோன்னு சத்தம் போடக்கூடியவர்களாகத்தான் இப்போது நாம் இருக்கிறோம். அதாவது ஒரு தற்பெருமையிட குரல்ல ஒன்று பேசினா அது எவ்வளவு அசட்டுத்தனமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் நாம இருக்கிறோம். தமிழ் பண்பாடு அப்படின்னு சொன்னா ஓஹோ அப்படிம்போம். அதுக்கு எந்த தர்க்கம் நம்ம இருக்க மாட்டோம். நான் ஆன்மீகமாக இந்த விஷயத்தை பார்க்க வருகிறேன். நான் வேதாந்தி. இந்திய வேதாந்த மரபில் வந்த நாராயண குருவின் மரபில் வந்த நித்திய சைதன்ய எதியுடைய மாணவன். தொடர்ந்து அதை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே உருவ வழிபாடு என்பது எனக்கு ஏற்புடையதல்ல. நான் உருவ வழிபாடு செய்யக்கூடியவன் அல்ல. ஆனால் இந்தியா முழுக்க தொடர்ந்து ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இந்திய தொன்மங்களை பயின்று கொண்டிருக்கிறேன். இந்திய தொன்மங்களையும் இந்திய ஆலய கலையையும் இந்திய சிற்பக்கலையையும் கற்பிக்கக்கூடிய வகுப்புகளை எனது ஏற்பாட்டில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக அளித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அதுல ஈடுபாடு உண்டு. அது எப்படி செயல்படுகிறது என்று எனக்கு தெரியும். நண்பர்களே, ஒரு சிற்பம் என்பது ஒரு வார்த்தை போல. வெறும் வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுபோல ஒரு சிற்பம் என்பது ஒரு அர்த்தம் கொண்டது. அந்த அர்த்தம் முடிவெற்றி வளரக்கூடியது. பசு என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்றால் அது ஒரு அர்த்தம் கொண்டிருக்கு, ஒரு விலங்கை குறிக்கிறது. ஆனா அந்த விலங்கை மட்டும் குறிக்கல,
பசு போல என்று சொன்னா அது வேற அர்த்தம் இல்லையா? சாந்தம் என்ற அர்த்தம் இருக்கும், டொமஸ்டிகேட் என்ற அர்த்தம் இருக்கும், அன்னை என்ற அர்த்தம் இருக்கு. இப்படி வளர்ந்துகிட்டே இருக்க, ஒவ்வொரு வார்த்தையும் முடிவில்லாம வளருது இல்லையா? அதுபோல ஒரு சிற்பமும் முடிவில்லாம வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு சிற்பம், ஒரு வார்த்தை, அது பண்பாட்டு களத்திலே வளர்ந்து கொண்டே செல்லக்கூடிய ஒரு சிற்பம், ஒரு குறிப்பிட்ட சிற்பம் அதுக்கு இணையான பல்வேறு சிற்பங்களுடைய சாயலை கொண்டிருக்கிறது. ஆகவே அது இன்னும் பெரியது. அது போலதான் ஒரு தெய்வ உருவம் என்பது ஒரு சாமி அல்ல, ஒரு மனிதன் அல்ல, ஒரு வாழ்ந்த ஒரு மனிதனுடைய சிலை அல்ல, அது அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நிறுவப்பட்ட ஒன்று அல்ல. ஒரு சிலை உங்க விஷன் கூட பேசுது, உங்க சப்கான்சியஸோட பேசுது. ஒரு சிலை என்பது, ஒரு தெய்வ உருவம் என்பது, ஒரு தெய்வ உருவம் என்பது வெறும் ஒரு பொம்மை அல்ல, பூசை செய்ய வேண்டிய ஒரு பொருள் அல்ல. அது ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஒரு பிரபஞ்ச தரிசனம். இப்போ ஆடவெல்லான் சிலை இருக்கு, நடராஜர் சிலை, நடராஜ தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய கண்கூடான ஒரு வெளிப்பாடத்தான் அந்த சிலையை செஞ்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் ஆடல் என்கிற ஒரு டான்ஸ் என்கிற ஒரு தரிசனம் தான் நடராஜர் சிலை. விஷ்ணுவின் சிலை இருக்கு, 3 மடிப்பா இருக்கக்கூடிய பாம்பின் மேல் விஷ்ணு படுத்திருக்கிறார். அந்த பாம்பின் பெயர் அனந்தன், முடிவற்றவன். அதாவது காலம், கால ரூபன். அது முடிவற்ற 3 மடிப்பான காலம், நேற்று இன்று நாளையா இருக்கக்கூடிய காலம். அதுல படுத்திருக்கக்கூடிய விஷ்ணு அகாலத்துல காலமின்மையில் படுத்திருக்கக்கூடிய பிரபஞ்சமும் தானாகிய பிரபஞ்சம் கடந்த உருவம் கொண்டவர். ஆகவேதான் அதை பிரபஞ்ச ரூபன் என்று வழிபடுகிறார். பிரபஞ்சத்தை ஒரு மனித உடலாக உருவாக்குறது தான் அந்த தரிசனம் தான் விஷ்ணு. இவ்வாறு எவ்வளவோ தரிசனங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல ஆக்கம் என்று ஒன்று இருக்கு. ஒரு சின்ன எறும்பு கூட முட்டை போட்டு அடுத்த எறும்பு உருவாக்குது. ஒரு மனித உடலுக்குள்ள இன்னொரு மனித உடல் தோன்றுவதே அற்புதம் தான், ஆக்கம். அது அங்கு ஒரு பிரபஞ்ச சக்தி வெளிப்படுகிறது, அதை தெய்வமாக வழிபடுகிறோம். அதே வேதங்கள் பிரஜாபதி என்று சொல்கின்றன, பிறப்பு சக்தி. ஆனா அதை விட பிரம்மாண்டமா இருக்கிறது அழிவு சக்தி. மனிதன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இங்க இருக்கிறது என்ற உணர்வு இருக்கு. அதுவும் இறை சக்தி அறியக்கூடிய தருணம் தான் இல்லையா? சுனாமியை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சுத, பூகம்பங்களை காட்டுது இல்லையா? இப்போ பேரழிவு சக்தியாகவும் பிரபஞ்ச சக்தியை பார்க்க முடியும், பிரபஞ்ச மூலத்தை பேரழிவாகவும் பார்க்க முடியும். அதைத்தான் நீங்க காளியா வழிபடுறீங்க. இப்படி ஒரு விஷன் தான் ஒரு சிற்பமா மாறுகிறது, ஒரு தெய்வமா மாறுகிறது. அந்த சிற்பத்தில் வளரக்கூடிய வளர்ச்சி இருக்க, அது அந்த விஷனுடைய வளர்ச்சி. இந்த அசட்டு ஆய்வாளர் உட்கார்ந்து யோசனை பண்ணி எழுதுறது போல அதெல்லாம் ஒரு சதி வேலை கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சிவ வழிபாடை எடுத்து பார்த்தா அதுல வேறு வேறு வழிபாட்டு முறைகள், அதுல குறியீடுகள் அதுல அடங்கி இருக்கு. தொன்மையான காலத்துல மலை முடிகளை வழிபட்டாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஏகாந்தம், வானை தொட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் தனிமை ஒரு தெய்வீக தன்மை கொண்டது. ஆகவே அதை வழிபட்டாங்க. எங்கு நின்றாலும் அது தெரிகிறது, எங்கு நின்றாலும் அது நம்ம பார்க்குது. ஆகவே மலைமுடிகளை வழிபட்டாங்க. 2 கல் தூண்களை வழிபட்டாங்க. அந்த கல் தூண் என்பது அது நிலை பேரினுடைய அடையாளமாக இருந்தது, மாறாமை. ஒரு கல் தூணை முதல்ல நாட்டி அதிலிருந்து அளவெடுத்து தான் ஒரு நகரத்தையே உருவாக்குவாங்க. அதன் பிறகு அந்த கல் தூணை வழிபடுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்ததும், இன்னும் சொல்லப்போனா மொகஞ்சார ஹரப்பா விட கொஞ்சம் பழமையானதுமான லோத்தல்ல எல்லாம் அந்த கல் தூண் இருக்க நீங்க பார்க்கலாம். அந்த நிலை பேரு, அந்த மையம் ஒரு தெய்வமாகிறது. 3வதாக ஆண்குறி வழிபடப்பட்டது. ஏனென்றால் அதுல ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. சும்மா ஒரு வழிபாடு அல்ல அது. அதிலிருந்து அடுத்த தலைமுறைகள் உருவாகி வருகின்றன. அப்ப இந்த பிரபஞ்சமே ஒரு மர்மமான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆண்குறியாக அவனுக்கு தோற்றம் அளிக்குது. அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக ஆண்குறி வழிபடப்படுகிறது.
தொடக்க கால சிவலிங்கங்கள் இந்த 3 அடையாளங்களும் கலந்தவை. மலை வழிபாடு, தூண் வழிபாடு, ஆண்குறி வழிபாடு 3ம் கலந்துதான் சிவலிங்கம். நீங்க இங்க ஆந்திரா எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா அது ஆண்குறி வடிவில் தான் இருக்கும். தொன்மையான சிவலிங்கங்கள் எல்லாமே ஆண்குறி வடிவில் தான் இருக்கும். பிற்காலத்தில் தான் அது மழுங்கலான ஒரு வடிவத்தை அடைந்தது. அப்போது கூட அந்த ஒய் என்கிற ஒரு ஒய் மாதிரியான ஒரு டிசைன் அதில் இருக்கும். அது ஆண்குறி என்பதற்கான சான்று. இந்த சிவலிங்கம் தான் இந்தியா முழுக்க சைவ வழிபாடாக வழிபடப்படுகிறது. இது அருவுருவம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உருவ வழிபாடு என்றால் உருவ வழிபாடு தான். ஆனால் உருவமா என்று கேட்டால் உருவம் கிடையாது, அருவம். அதான் அருவுரு என்று சொல்லுவாங்க. அருவத்தை, உருவற்ற ஒன்றை கண்கூடாக வழிபடும் என்றால் அதற்கு ஒரு வடிவம் உருவாக்கணும். அதுதான் சிவலிங்கம். அருவுரு, உருவமின்மையின் உருவம். பிறகு இவர்களுக்கு உருவங்கள் தேவைப்பட்டன. ஆகவே வேறு வடிவங்களை உருவாக்கினாங்க. லிங்கத்தை பிளந்து வரக்கூடிய லிங்கோத்பவர், யானை தோலை எடுத்து போர்த்தி கொண்ட கரியுரித்த பெருமான். அதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. கஜ முகாசுரனா ஒரு அசுரனை கொண்டு போர்த்தி கொண்டார். அது பக்தர்கள் சொல்லக்கூடிய எளிமையான விளக்கு. அது அப்படி அல்ல. அது யோக இரவு. அதைத்தான் யானையா குறிப்பிடுறாங்க. அதுல 2 நிலவு இருக்கும். அதுதான் 2 தந்தம். 2 நிலவு தோன்றக்கூடிய யோக இரவை போர்த்தி கொண்ட யோகேஸ்வரன் தான் சிவன். அதுதான் கரியுரித்த பெருமான். பல ஊர்கள்ல அந்த சிலைகளை நீங்க பார்க்கலாம். அது காபாலிக, காளாமுக போன்ற யோக மரபு கொண்ட சைவ மரபினுடைய தெய்வம் அந்த சிவன். இப்படி பல சிவ வடிவங்கள் உருவாகி வந்தன. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லிங்கோத்பவர், கரியுரித்த பெருமான், பிக்ஷாடனர், அதாவது வேட்டைக்காரனாக பிச்சை எடுக்கக்கூடியவனாக சிவன் வரக்கூடிய தெய்வம். இது எல்லாமே சைவத்தினுடைய காபாலிக, காளாமுக போன்ற மதங்களை சார்ந்த உருவங்களாக இருந்தன. ஆகவே சைவம் ஒரு பெருமதமாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் பெரிய மதமாகுது. பெருமதமாகும் போது அது அதிகமான மக்களை உள்ளிழுக்க ஆரம்பிக்கிறது. மக்களுடைய வெவ்வேறு வழிபாடுகள் உள்ளே வருகின்றன. ஒரு இடத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட வகையில தெய்வத்தை வழிபாடுவாங்கன்னா அந்த வழியில சிவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சைவம் தமிழகம் முழுக்க பறக்கும் போது இந்த கல்ட் ரிலிஜியன் சொல்லக்கூடிய, அதாவது காபாலிக, காளாமுக போன்ற தாந்திரீக தன்மை கொண்ட, மறைச்சடங்குகள் கொண்ட, மறைமுகமான ரகசிய சடங்குகள் கொண்ட, யோக சடங்குகள் கொண்ட மதங்களை அன்றைய மைய மரபு ஒதுக்கி வைத்தது, விலக்கி வைத்தது. அது தேவையில்லை என்று வகுத்தது. பக்தி போதும், யோக மரபுகளோ ரகசிய சடங்குகளோ ஒன்று தேவையில்லை என்று வகுத்தது. ஆகவே அது ஒரு புதிய கருத்தை உருவாக்குகிறது. அதாவது மங்களமான சிவன், ஐஸ்வர்யமான சிவன், அழகான சிவன், சுந்தரேஸ்வரன், மனைவி குழந்தையோடு இருக்கக்கூடிய சிவன், குடும்ப சிவன். இதை ஏன் உருவாக்குச்சுன்னு எந்த குழந்தைக்கும் தெரியும் தானே. அதான் சோமாஸ்கந்தர். பார்வதியோட, குழந்தையோட, புன்னகையோட அருள் புரிந்து இருக்கக்கூடிய அழகான சிவன். இது பொதுமக்களுக்காக பக்தி மரபினுடைய மொத்த தரிசனமும் அதுல இருக்கு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று ஆரம்பிக்குதே அந்த தரிசனம் தான். இதையெல்லாம் துறந்து துறவியாகி ரகசிய சடங்குகளை செஞ்சுதான் நீங்க மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே குடும்பத்தோட நல்ல அறங்களை செய்து இல்லறத்தை பேணி நீங்கள் முக்தி அடையலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரிசனம் தான் சோமஸ்கந்தர்ல வெளிப்படுகிறது. இந்த புரிஞ்சுக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? அந்த சிவன் பெண்ணில் நல்லாளோடு இருந்த பெருந்தகை, அது சிற்பமா சோமாஸ்கந்தர சிற்பமா வழிபடுகிறது. அதை எவனோ ஒரு வெள்ளக்காரன் பார்த்துக்கிட்டு இங்க மக்களை ஏமாத்துறதுக்காக சோழர்கள் இந்த சோமாஸ்கந்த சிலையை டிசைன் பண்ணாங்கன்னு எழுதி வைக்கிறான். அதை இங்க சில கோமாளிகள், ஆய்வு கோமாளிகள் பார்த்துக்கிட்டு சோமாஸ்கந்தர் சிலை என்பது சோழர்களின் சதி என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இப்படிதான் ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியாகத்தான் இந்த பாசிச அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பேரை சொல்ல விரும்பல, பேர் குறிப்பிட்ட அளவு கூட அவங்க எந்த வகையிலும் முக்கியமானவர்கள் எனக்கு நான் தோணல. அதனால்தான் இப்படிதான் ஒரு சிற்பம் உருவாகி வருகிறது. சோமாஸ்கந்தர் என்பது ஒரு தரிசனம், அருவுருவம் என்ற ஒரு தரிசனம். உருவத்துக்கு வரக்கூடிய வழி இருக்கு. அதுதான் சோழர் காலத்துல அருவுருவம் தமிழகம் முழுக்க எல்லா ஆலயங்களிலும் கருவறையில் நிறுவப்பட்டது. ஆனா புற சந்நிதிகளில் உருவம் நிறுவப்பட்டது. சோமாஸ்கந்தர், நடராஜர் நிறுவப்பட்டாங்க. இதை வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும். மையத்துல
கோர்ல அருவுருவம் இருக்கு, சுற்றியுள்ளதுல உருவம் இருக்கு. இப்படித்தான் உருவங்கள் உருவாகி வருகிறது. இப்படி ஒரு உருவம் உருவாகி வருவதில் ஒரு பண்பாடு பங்களிப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பண்பாடு பங்களிப்பு. இப்ப சோழர் காலத்துல சோமஸ்கந்தர் சிலை உருவாகி வருகிறது என்றால் அது சோழர் காலத்துல மட்டும் உருவாகி வந்ததல்ல. சோழர் காலத்துல அதற்கான தத்துவ தரிசனம் வலுப்பெற்று வந்தது. திருமுறைகள் அந்த தரிசனத்தை மக்கள் மனதில் ஆழமாக நிறுவின. சைவ நாயன்மார்களின் பாடல் வழியாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற செய்தி சென்று சேர்ந்த பிறகுதான் அந்த சிற்பம் உருவாகிறது. அந்த சிற்பம் தான் அதனுடைய ரெப்ரசன்டேஷன். ஆனா அது மட்டும் இல்ல, அதற்கு பெரிய நியூக்ளியஸா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த சைவமும் பங்களிச்சிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா மானுட குலம் முழுக்க இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சோமஸ்கந்தர்ல தன்னுடைய பங்களிப்பாற்றிருக்கு. குடும்பமா தெய்வம் இருக்கிறது இருக்கு. அது ஆப்பிரிக்கால இருக்கு. பல்வேறு சிற்பங்கள்ல குடும்பமா தெய்வம் இருக்கு. அந்த தெய்வம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சோமஸ்கந்தர் உருவாக்கி இருக்கு. அப்போ சோழர் காலத்தில் உருவாக்கி இருக்கு. தமிழகம் முழுக்க சைவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சைவ மரபுகளை பங்களிப்பாற்றிருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா குடும்ப தெய்வங்கள் அதுல பங்களிப்பாற்றிருக்கு. இப்படிதான் ஒரு ஒரு சிற்பம் திரண்டு வருகிறது. இது ஒரு வரலாற்று அற்புதம், சிந்தனையில் நடந்த ஒரு மாபெரும் அற்புதம். எப்பவுமே இந்த அற்புதங்கள் தான் சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. ஆக இப்ப நான் இங்க நின்று கொண்டு ஒரு சிந்தனையை சொல்கிறேன் என்றால் இது என்னுடைய மண்டையில தோன்ற சிந்தனை அல்ல. இந்த சிந்தனைக்கு பின்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த பண்பாட்டு குறியீடுகளை நான் ஆராய்ச்சி செய்கிறேன், அதற்கு கேம்பலுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்படி ஏராளமான அறிஞர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. மானுடவியல் ஆய்வாளருடைய பங்களிப்பு இருக்கிறது. டிடி கோசாம்பியோட பங்களிப்பு ஒரு வகையில இருக்கிறது. கிளோட் லெவிஸ்ட்ராஸுடைய பங்களிப்பு இருக்கிறது. அப்படி பல ஆய்வாளருடைய பங்களிப்பு இருக்கு. அப்படிதான் சிந்தனை உருவாகி வர முடியும். கடைசியில நான் என்னோட சிந்தனை தனியா இருக்கணும், இதுல இருக்கக்கூடிய புற பாதிப்புகள் எல்லாமே நான் அந்நிய சிந்தனை என்று சொல்லுவேன். நான் ஒரு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து வரக்கூடிய எல்லா சிந்தனையும் ஒருத்தன் புறக்கணிக்கணும்னு சொன்னான்னா அவன் எந்த வகையான ஆளு, அவன் என்ன சொல்ல வர்றான்? சரி, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தெய்வங்கள் இங்க வரக்கூடாது, வழிபடக்கூடாது. தமிழ்நாட்டு வெளியே இருக்கக்கூடிய சிந்தனை மட்டும் வரலாமா? தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் நீங்க புறக்கணிக்கிறீங்களா? இப்ப என்கிட்ட கேட்குறீங்க, கிறிஸ்து தமிழ்நாட்டுக்கு வரலாமா? வரணும். நான் கிறிஸ்துவ வழிபடக்கூடியவன் தான். கிறிஸ்துவ மெய்யியல் வகுப்புல நடத்தி கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் கண்டிப்பா வரணும். தமிழ் இஸ்லாம் என்று ஒன்று இருக்கிறது. அது இந்திய இஸ்லாமிய மரபுல ஒரு தனி இது. இந்தியாவில் கூடிய ஒட்டுமொத்த சூஃபி மரபுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்து தமிழ் சிந்தனை. அந்த சூஃபி மரபை கற்பிப்பதற்கான வகுப்புகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ ஒரு இந்துத்துவ வெறியன் கிறிஸ்தவ இங்க அந்நிய மதம், இஸ்லாம் அந்நிய மதம் சொன்னா வாயமூடுன்னு சொல்லுவேன்ல, அதே போன்றுதான் இந்த தமிழ் வெறியன் வந்துகிட்டு இது வடவர் தெய்வம் என்று சொன்னாலும் வாயமூடு, உனக்கு சிந்தனை பற்றி ஒன்றும் தெரியாது, தமிழ் பண்பாடை நீ அழிக்காது என்று சொல்லுவேன். உனக்கு அதுக்கான தகுதி கிடையாது, நீ படிக்கிறது இல்லை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ வெறும் மேடை உளறல் ஆளு என்று சொல்லுவேன். சிந்தனை என்பது உலகளாவ தான் உருவாக முடியும். உலகில் முழு சிந்தனை இழுத்து கொண்டுதான் தமிழ் சிந்தனை வளர முடியும். தமிழ் சிந்தனை வளர வளர அது உலகம் முழுக்க சென்று சேரும். நம்முடைய பங்களிப்பு உலகத்துல எல்லா சிந்தனையிலும் இருக்கும். அப்படி இருந்தாதான் நாம ஒழுங்கா சிந்திக்கிறோம். உலகத்துல அத்தனை சிந்தனை இங்க வரணும், அப்பதான் நாம ஒழுங்கா சிந்திக்கிறோம். இதுதான் தெய்வங்களுக்கும். இங்க இருக்கிற எல்லா தெய்வங்களும் இதே போன்று வெளியிருந்து வந்த பங்களிப்பு ஏற்று வளர்ந்தவைதான். தொல் காலத்துல சென்று பார்த்தா இங்க மலை நின்ற மால் என்ற ஒரு தெய்வம் இருக்கு. மலையில் குடிகொண்ட திருமால். அந்த தெய்வம் வைணவத்திற்குள்ள, வடக்கர் வைணவத்துக்குள்ள பெரும்பாலும் கிடையாது. சுயராஜேஸ்வால் சொல்றாங்க தென்னிந்தியாவில் இருந்த ஒரு தெய்வம். வடக்கில் இருந்தது நீரில் தெய்வமாகிய நாராயணன், புல்வெளியின் தெய்வமாகிய விஷ்ணு. இந்த தெய்வங்கள் எல்லாம் இணையுது, இணைஞ்சு இன்றைக்கு விஷ்ணு என்ற தெய்வம் உருவாக்கி. இந்த விஷ்ணுல இருந்து மால் மட்டும்தான் எனக்கு வேணும், மத்தெல்லாம் தேவையில்லைன்னு ஒருத்தர் சொன்னானா அவன் யாரு? நீ பேசிட்டு இருக்கக்கூடிய அரசியல்ல அப்படி உன்னோட ஒரிஜினல் தவிர பாக்கி எல்லாத்தையும் வெளியே. நீ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பண்பாட்டு அரசியலே பாசிச அரசியல் ஐரோப்பாவில் இருந்து வந்தது. அதைத்தான் நீ கக்கிட்டு இருக்க. நீ உன்னோட சிந்தனை முன்னோடிகள் அத்தனை பேர் ஐரோப்பாவில் இருக்கிறாங்க. அப்ப நீ மதத்தை பார்த்து உன்னுடைய வெளி அடையாளம் வெட்டி களம்னு சொல்லினா நீ எதை சொல்ற? எவ்வளவு ஒரு
ஒரு மோசமான காலகட்டத்தில், சிந்தனையில வைரஸ் தொற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. வெறும் அற்ப உணர்ச்சிகளாய் தூண்டி விட்டு சிந்தனையே அழிக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி உருவாகி வந்திருக்கு. யாருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெரிய பிரமிப்பும் திகைப்பும் வருகிறது. இங்க சிவன் என்ற ஒரு தெய்வம் இருக்கிறது. தென்னாடுடைய சிவன் என்று நாயன்மார்கள் பாடினார். ஆனா அடுத்தவர் எந்நாட்டவருக்கு இறைவன். தென்னாட்டில் அவர் வேறு ஒன்றினார். இங்கு தென் மதுரையிலேயோ அதற்கு அப்பால எங்கிருந்தோ இருந்த மகேந்திர மலை தான் அவருடைய உச்சி என்று சொல்லப்படுகிறது. நானே ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், கொற்றவியன் நாவல். அதிலே தென்னாட்டிலே சிவன் வாழ்ந்தாதான் எழுதியிருக்கிறேன். அது ஒரு உருவகம். ஆனா சிவன் என்ற உருவத்தில் எவ்வளவு தெய்வங்கள் இருக்கின்றன இன்றைக்கு. இது எல்லாத்தையும் இணைத்து இணைத்து அந்த வளர்ந்து இருக்கிறது. மலை வழிபாடு ஒருவேளை வடக்கிலிருந்து வந்திருக்கலாம், ஆண்குறி வழிபாடு வழக்கிலிருந்து வந்திருக்கலாம், அனல் வழிபாடு இங்கிருந்து அங்கு சென்றிருக்கலாம். இது கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கலவையெல்லாம் நடந்து 2000-3000 ஆண்டுகளுக்கு பிறகு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வடிவத்தை திரும்பி எடுக்க வேண்டும். அதை மட்டும்தான் நம்புதுன்னு ஒருக்க சொன்னான் என்றால் அவன் சொல்லிக் கொண்டிருப்பது என்ன நண்பர்களே? அண்மையில எனது இளவல் என்று சொல்லத்தக்க ஒரு நண்பர் திருமூலரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவரிடம் நான் சொன்னேன், நீங்க எழுதின அந்த திருமூலர் நூல் திருமூலரை மையமாக்கிய ஒரு தமிழ் அரசியலை பேசக்கூடிய ஒன்றா இருக்கிறது. இந்த பார்வை மூல திருமூலருக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒன்று இல்லை, வேறு இல்லை. என்னை பொறுத்தவரை திருமந்திரம் என்பது முக்தி மார்க்கத்தை அளிக்கக்கூடியது. அந்த பார்வை தவிர எந்த பார்வையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஞான நூல், அரசியல் நூல் அல்ல. திருமூலர் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கவில்லை, திராவிட அரசியலை முன்வைக்கவில்லை. திருமூலர் முன்வைத்தது ஒரு மெய் மார்க்கத்தை, நந்தி மார்க்கத்தை. நந்தி என்று அவர் சிவனை சொல்கிறார். நந்தி என்றால் மகிழ்ச்சி, நந்தி என்றால் இன்பம். நந்த என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு இன்பம் என்று பெயர். இன்ப வடிவமான ஒரு சிவனை முன்வைக்கிறார், யோக இன்பத்தை முன்வைக்கிறார். அன்பே சிவம் என்று அந்த இன்பத்திற்கான ஒரு வழியை காட்டுறார். அது ஒரு முக்தி மார்க்கமா எடுத்துக்கொண்டு அதை பயில்பவர்களுக்காக அந்த நூல் எழுதப்பட்டிருக்க வழிய அதுல உங்களுடைய பண்பாட்டு அரசியலை நோண்டி நோண்டி எடுப்பதற்கு அல்ல. அது திருமூலரை இழிவுபடுத்தக்கூடியது, திருமூலரை அழிக்கும் செயல். இன்று இந்த மெய்ஞானத்தில் ஆர்வம் கொண்ட அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு. வடக்கில் இந்துத்துவ அரசியல் மதத்தை வெறும் அரசியலாக ஆக்கி அதன் அடிப்படையான மெய்யியலை அழித்து கொண்டிருக்கிறது. தெற்கே இந்த தமிழ் தேசிய பண்பாட்டு அரசியல் அதையே இன்னொரு வடிவில் செய்கிறது. இரண்டுமே அழிவு செயல்பாடுகள் தான். மெய்யான ஆன்மீகம், மெய்யான ஞானம் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் இரண்டை பற்றியும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நன்றி.